வேளாண் பயன்பாட்டிற்கான நிலத்தடி நீருக்கு வரி விதிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநில அரசுடன் இணைந்து செயல்படுத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முதற்கட்டமாக பல்வேறு மாநிலங்களில் 22 இடங்களை தேர்வு செய்து அதில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது நமது இணைப்பில் விவசாய சங்கத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். விவசாயிகள் பயன்படுத்தும் நீருக்கு ஏற்றவாறு வரி விதிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய கருத்து? வணக்கம் மேடம், நாகப்பட்டினத்துல தமிழ்ச்செல்வன் பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம். அதாவது மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தினுடைய இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவெல்லாம் செய்யறாங்க. அவர்கள் இணைந்துதான் அங்க இருக்கக்கூடிய தண்ணிகளுக்கு வந்துட்டு வரி போடணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே நிலவரின்னு இருந்துச்சு, அதெல்லாம் சுத்தமா ஒழிச்சு கட்டிட்டாங்க, வாங்குறது கிடையாது. இது பல ஆண்டுகளாக 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி அறிவிப்பை கொடுத்து விவசாயிகளுக்கு இடி மேல இடி இடிச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட தொலைகளை கொடுக்குறாங்க. இப்போ சேமிச்சு வச்ச நீரை எங்களுக்கு சிக்கனமா பயன்படுத்த தெரியும். பொதுவாக இப்போ டெல்டா மாவட்டம் கடல்ல போய் கிட்டத்தட்ட வருடத்திற்கு 300 டிஎம்சி தண்ணி கடல்ல கலக்குது. அதை சேமிச்சு வைக்கிற நிதியை மத்திய அரசு ஒதுக்குறதே கிடையாது. கடல்ல கலக்கிற நீரை வந்துட்டு ஒழுங்கா வச்சிருந்தாலும் எங்களுக்கு தண்ணி போதுமானதா இருந்திருக்கும். விவசாயிகள் வந்துட்டு ஏற்கனவே சொல்லலாம் துயரத்துல இருக்கும். எங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில 177 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும். மத்திய அரசு நினைச்சா இலக்கமா இருந்து வாங்கி கொடுக்கலாம். அது சம்பந்தப்பட்ட வேலைகளும் செய்யறது கிடையாது. உற்பத்திக்கான விலை கிடைக்கல. பொதுவாக பாத்தீங்கன்னா நெல்லுக்கு வந்துட்டு நாங்கள் குவிண்டாலுக்கு 3500 ரூபா கேட்கிறோம். கிட்டத்தட்ட கரும்புக்கு 4500 ரூபா குவிண்டால் கேட்கிறோம். எதையுமே மத்திய அரசு கண்டுகொள்ளாம விவசாயிகளை மாற்றாந்த மனப்பான்மையா நடத்துறாங்க. இந்த மாம்பழம் சம்பளம் பாத்தீங்கன்னா மத்திய அரசு கர்நாடகாவில் கொள்முதல் பண்றாங்க. தமிழ்நாட்டில் ரோட்ல கூட்டிட்டு போறோம். 1 ரூபாய்க்கு கூட வாங்கலை. இல்லை வாங்கறது ஆளு கிடையாது. பருத்தி கொள்முதல்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஏகப்பட்ட கொள்முதல் பண்றாங்க. அதாவது குளறுபடி பண்றாங்க. 40 ரூபாய்க்கு எடுத்துட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டுகள் பாத்தீங்கன்னா 12,500 ரூபா கிட்டத்தட்ட ஒரு குவிண்டால் போனது. இன்னைக்கு 4,000 ரூபாய்க்கு கூட போகல. விவசாயிகளை சொல்லணும் துயரத்துல இருக்கும். கார்பரேட் கம்பெனிகளுடைய இருக்கக்கூடிய கடன்களை தள்ளுபடி செய்யக்கூடிய மத்திய அரசு விவசாயிகளை தொடர்ச்சியா ஒடுக்குவதன் காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. எங்க மொத்தத்துல விவசாயிகளை மத்திய மாநிலங்கள் இணைஞ்சு எங்களை வந்துட்டு இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கிற பாக்குறாங்க. இப்ப இலங்கையில உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டப்ப இந்திய பொருளாதாரத்தை அன்னைக்கு சுனாமி நேரமா இருக்கட்டும், கொரோனா நேரமா இருக்கட்டும் தாங்கி பிடிச்சதே நாங்க விவசாயிகள் தான். அதை வந்துட்டு இவங்க மறந்துட்டு விவசாயிகளுக்கு தொடர்ச்சியா ஏதாவது வகையில ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எங்களுடைய அது ஒரு ஃபேக்டரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு வச்சிங்களா, அவன் இந்த வருஷம் நஷ்டம் வந்துச்சுனாலும் 3 மாசம் நஷ்டம், ஒரு கம்பெனி நஷ்டம் இன்னொரு லாபத்தை பார்த்தோம். விவசாயிகள் அப்படி கிடையாது. 6 மாசம் 7 மாசம் இந்த ஆண்டு நஷ்டம் வந்துச்சுன்னா அடுத்த ஆண்டு கூட அவனை ஈடு செய்ய அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அவனை ஃபேக்டரியை சரி பண்ணணும். விவசாயிகளை அப்படி சரி செய்ய முடியாது. உளுந்து பயிர் கொள்முதல்னு பார்த்தீங்கன்னா விலை குறைவா எடுக்கிறாங்க. சிண்டிகேட் பண்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்ணயிக்கிறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 100 டன்னு தான் இருக்கணும், அதுக்கு மேல எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி விவசாயிகளை பிரச்சனைக்கு தீர்வு காணாம தேவையில்லாத அழுத்தத்தை கொடுத்து இவங்க கார்பரேட் கம்பெனிகளுக்கு இருக்கக்கூடிய இடத்த பூரா இவங்க கொடுக்கத பார்க்குறாங்க. விவசாயிகளை புடுங்க பார்க்குறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் காரு கம்பெனிகளுக்கு இந்த அரசு தண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதை நிறுத்தினாலே எங்கள் விவசாயிகளை தண்ணீரவா ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இங்கே ஒரு மோசமான நிலவு இருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயிகளை ஒடுக்கிறதா உங்களுடைய வேலையா இருக்க ஒழிஞ்சு எங்களுடைய நலனை கொடுத்து அவங்களுடைய எந்த சிந்தனையும் மத்திய அரசுக்கு கிடையாது. டெல்டா மாவட்டத்தில் இன்னைக்கு கூட எங்களுக்கு ஒரு குறுவ தொகுப்பு கிடைக்காம தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மத்திய அரசு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய விவசாயிகளை வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் ஒழிஞ்சு எதை எடுத்தாலும் வரி, அரசு கொடுக்கக்கூடிய மானிய திட்டங்களுக்கும் ஜிஎஸ்டி வரி. நாங்கள் என்ன உட்கார்ந்து எழுந்திரிச்சா கூட ஜிஎஸ்டி வரி மத்திய அரசு போடும் போல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வரி என்பது வந்துட்டு இப்போ நிலத்தடி தண்ணியில் எடுக்கிறோம்னா ஏற்கனவே தேங்கி இருக்க தண்ணி தான் புதுசாக ஒழுங்கு கடல் தண்ணி இவங்க சுத்தம் பண்ணி கொடுக்கப்பட்டு கிடையாது. இப்போ மேட்டூர் அணை, பவானி சாகராக இருக்கட்டும், கல்லணைகளாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய தண்ணியை நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். இதுதான் புதுசாக வந்துட்டு சொல்றாங்கன்னு தெரியல. நிலத்தடி தண்ணியை எடுத்தா கூட அதுக்கு வரிங்கிறது வந்துட்டு நம்ம இந்தியாவில் தான் இருக்கமா அல்லது மிகவும் இன்னைக்கு மோசமான உணவு பஞ்சமாக காசாவில் இருக்கமான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு மேடம். இதை தொடர்ச்சியா விவசாய சங்கம் போராடி மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் கொண்டு போவோம். இந்தியாவில் 22 இடங்கள்ல தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் இதை நாங்கள் பயன்படுத்தலாம் விவசாயிகள் முழுமையாக எதிர்ப்போம் மேடம். நிலத்தடி நீருக்கு வரின்னு அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்க நிலையில பொதுவா விவசாயிகள் என்ன மாதிரியான இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க சார்? இப்போ விவசாயிகளை பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் கிடைக்கிறதுலேருந்து நான் கடமோட பகுதியில் இருக்கேன். அறுவடை பண்ணி முடிகிற வரைக்குமே இப்போ ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது. பொதுவாக இப்போ தண்ணீர் பக்கத்து வயலுக்கு தண்ணீர், இந்த வயலுக்கு தண்ணி கிடைக்காது. அதே மாதிரி விதை நெல் பாங்கின போனோம்னாக்கா நாங்கள் கேட்கக்கூடிய விதை நெல் அரசிடம் இருக்காது. அது முடிஞ்ச பிறகு உழவு மானியம் வாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நெருக்கமான ஒரு சில பேருக்கு அந்த மானியமே கிடையாது. சிறு சிறு விவசாயிகளுக்கு அடித்தட்டு மக்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை. அதையும் இங்கே வளர்றோம் அப்படிங்கிறப்போ நாங்கள் போயிட்டு கார்பரேட் கம்பெனியில் போயிட்டு அந்த தேவையில்லாத
மருந்து அடிச்சு தாள் அடிச்சு அதையும் கஷ்டப்பட்டு திருப்பி கொண்டு வந்து மழையில் எங்களுக்கு அதாவது டெல்டா மாவட்டம் முழுமையாகவே வடகிழக்கு பருவமழையிலே மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படும். கொரோனா தானே புயல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட இளைஞர் எங்களுக்கு தான் விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் விளைவிச்ச நெல்லை விற்க போகிறோம் அப்படின்னாக்கா அங்கே மூட்டைக்கு 40 ரூபா கேட்பான். கொண்டிக்கு கொடுத்தோம் அப்படின்னா அங்கே மூட்டைக்கு 50 ரூபா. இதையும் கொடுத்து அங்கே ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய எங்கேயுமே நெல்லை கொண்டு வச்சோம் அப்படின்னா அந்த அரசிடம் கொள்முதல் எடுக்கிற வரைக்கும் நாங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த நெல்லை கொண்டு வச்ச பிறகு நினைஞ்சு போச்சுன்னா திருப்பி நாங்கள் காய வைக்கணும். ஈரப்பதத்தை இது வரைக்கும் மத்திய அரசு குறிப்பிட்ட ஈரப்பதம் எடுக்கணும்னு நிர்ணயிக்கவே கிடையாது. அதாவது ஆரம்பம் முதல் அந்த நெல்லை கொண்டு போகிற வரைக்கும் நெல்லை பாதுகாக்க கூட போதுமான இடம் தமிழகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி அறுவடை இயந்திரம் அரசிடம் 300 இருக்கும் பேரளவில் மாவட்ட அளவில். அந்த அறுவடை இயந்திரத்தை நாங்கள் பயன்படுத்துறதுக்குள்ள இருக்கக்கூடிய 15 இயந்திரம் வேணும் ஒரு மாவட்டத்துக்கு. 3 இயந்திரத்தை பயன்படுத்தி அறுவடை செய்ய முடியாது. அப்போ அரசு 2500 ரூபா 3000 ரூபா அரசுக்கு நான் கொடுத்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு 3000 ரூபா அப்படின்னா அவன் 4000 ரூபா கேட்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதல் இறுதி வரை நெல் உற்பத்தி மட்டும் இல்லை, கரும்பு உற்பத்தி உங்களுக்கு தெரியும். நம்ம கும்பகோணம் பக்கத்தில் திருமண்டக்குடியில் ஒரு சர்க்கரையால் அந்த நிறுவனம் இன்னொரு இடத்துக்கு வித்துட்டு அப்போ 400 கோடி ரூபா விவசாயிகள் பேரை கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். அவங்க நிலுவையோட கடனுக்கு ஒரு 400 கோடி ரூபாய்க்கு 200 கோடி தான் கொடுத்துருக்கான். 1.5 ஆண்டுகளாக இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். சிப்காட்டு போராட்டம், மேல்மா சிப்காட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எங்கள் நாவட மாவட்டத்தில் விளைநிலங்கள் எடுத்து கட்டிடங்களாக மாற்றிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அதாவது இப்படிங்கிற டைட்டல் பார்க்கு இந்த மாதிரி விளைநிலங்களை பூரா கையகப்படுத்தி சிப்காட் கொண்டு வர்றது, இது மாதிரி நிறைய விஷயங்களை விவசாயிகளுக்கு எதிராக மத்திய மாநில இணைஞ்சி நசுக்கி புடுங்கிறாங்க. ஆரம்பம் முதல் இறுதி வரை விவசாயிகளுக்கு தான் கஷ்டமா இருக்கு. பொழுது விடிஞ்சு பொழுது போராடி தான் வேற வழி இல்லாம அந்த பணிகளை விவசாயிகள் அப்பா அம்மா செஞ்சாங்க, விடக்கூடாதுக்காக பண்றாங்க மேடம். இணைப்பில் இணைந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி மேடம். நன்றி வாய்ப்புக்கு நன்றி.